ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் போட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கணும். மட்டன் பிரியாணி செய்யணும்னு சொன்னாலுமே மேக்னேஷன் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட முக்கியமாக இன்னொரு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது செட்டிநாட்டு மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த ஐட்டம்ஸ் தான். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கலாம். நம்ம 1/2 kgன்றதுனால நான் ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட எடுத்துருக்கேன். அதில் 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி போட்டு நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டு போட்டு மேக்னேஷன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். 10 மினிட்ஸ் கண்டிப்பாக இதை ஊற வைங்க. மட்டன் பிரியாணிக்கு அதிக டேஸ்ட் கொடுக்கறதே இதுதான். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது. மட்டன் பிரியாணின்னு சொன்னாலுமே அது பெரிய ஸ்பெஷல் தான். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கும் பிரியாணின்ற வார்த்தையே ஒரு ஸ்பெஷல் தான், ரொம்ப பிடிக்கும். இப்போது இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நான் ஒரு இந்த ஆழாக்கில் 3 ஆழாக்கு அரிசி எடுத்துக்கிறேன். எப்பவுமே நம்ம 1/2 kg மீட்டுக்கு 1/2 kg ரைஸ் எடுப்போம். அந்த மாதிரி நான் ஒரு 3 ஆழாக்கு எடுத்துக்கிறேன். வெங்காயம் பெரிய சைஸ் இருந்தால் ஒரு 2 வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 இருந்தால் போதும், அதிகம்லாம் போட தேவையில்லை. இப்போ அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அது ஏற்கனவே 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 லவங்கம், ஒரு 2 பட்டை, நட்சத்திரப்பூ, இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கணும். எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். தயிர் போட்டு நம்ம ஊற வைக்கிறதுனால மீட் நல்லா சீக்கிரம் குக் ஆகும், நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ ஸ்பைசஸில் ஒன்று ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போது எடுத்து வச்சுருக்க புதினா ஒரு கைப்பிடி இதில் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது வதங்கிறது தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இப்போ கரம் மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. கரம் மசாலா போட்ட உடனே வாசனை சும்மா கமகமன்னு வருது. இப்போ நான் மட்டன் வேக வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் வச்சு மட்டன் வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வீதம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வழக்கமாக அளந்து ஊற்றுற மாதிரி அளந்து ஊற்றியிருக்கேன். இந்த தண்ணி சேர்ந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 5 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்க வைங்க. அப்போ தான் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் ஊற்றின தண்ணி போக பேலன்ஸும் நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி இருக்குது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. நம்ம எப்போ அடுப்பு ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றி வைக்கணும். ரொம்ப அதிகமாக ஊற வச்சிடாதீங்க. தண்ணி ஊற்றி இப்போ ஒரு வேகட்டும். இது தண்ணியெல்லாம் வற்றிட்டு அரிசி மேலே தெரிகிற மாதிரி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் வேக வச்சுருக்க மட்டன் இதை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா அப்படியே பரத்தி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போது நான் பக்கத்தில் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தோசைக்கல் மேலே இந்த டம் போடுறதுக்காக இதை எடுத்து வச்சிடுறேன். இது மேலே ஒரு இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் எடுத்து வச்சுருக்கேன் வெயிட்டு. இது 1/4 மணி நேரம் கண்டிப்பாக இது தம் பிடிக்கணும். அப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்துட்டு இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து நான் ஊற்றியிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அந்த கிளிப்பிங்கு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நல்லா ஊசியாக நல்லா வெந்திருக்கு. ஆனால் இன்னும் இது முழுமையாக ஃபினிஷ் ஆகலை. இந்த ஸ்டேஜில் 10 நிமிஷம் தான் ஆகிருக்கு இது தம் போட்டு. இதெல்லாம் ஒரு கலரிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். சூப்பராக நல்லா வந்துடுச்சு. எல்லோருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள், ஆரோக்கியம் வாழ்த்து.